மும்பையில் நடைபெறும் தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் போட்டியில் போட்டியிடும் 16 அணிகளிலிருந்து 30 வீரர்கள் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாட தேர்வு செய்யப்பட உள்ளதாக கூறிய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியின் கேப்டன் ராஜ் மகேஸ்வரன், நடுவண் மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இப்போ நாங்கள் மும்பையில் நடக்க போகிற நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போகிறோம். இந்த டோர்னமெண்ட்டில் 16 டீம் வந்து 16 ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 23 நடந்த மும்பையில் நடந்த நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் தமிழ்நாடு டீம் வந்து வின் பண்ணோம். 17 இயர் டிசபிள் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்து அந்த இயரில் வின் பண்ணியிருந்தோம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு. இந்த இயரும் நம்ம நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுற பட்சத்தில் இந்திய டீமுக்கு நம்ம டீம்லேருந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மாண்புமிகு உதயநிதி சார் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். வருங்காலத்தில் வந்து சிஎம் ட்ராஃபியில் ஃபிசிக்கல் சேலஞ்சருக்கான ஒரு கிரிக்கெட்டை வந்து அந்த கோப்பையில் வந்து எங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டுமே 200 மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வந்து சிஎம் ட்ராஃபியில் விளாடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஒரு டீமாக விளையாடுறப்ப எங்களுக்கு அரசோட அங்கீகாரம் கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும்.